ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு தாகம், உடல் சூடு குறைய ரொம்ப ஹெல்த்தியான வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை பயிறு வச்சு இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி குடிப்பாங்க. இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு முழு பச்சை பயிறு நல்லா ஒரு முறை அலசிட்டு உலர்த்தி எடுத்த பிறகு வானலில் அளந்து சேர்த்துக்கங்க. சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாக நல்லா இருக்கும். நம்ம பச்சை பயிரை வேக வைக்க போகிறதில்ல, அதனால் நல்லாவே இது மாதிரி பொன்னிறமாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து அதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. நல்லாவே ஆறிடுத்து இப்போ இதோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 5 பாதாம் 5 முந்திரி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணீர் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் பச்சை பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காய் நல்லா மைய அரைப்பட்டிருக்கணும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டியில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இதே நீங்கள் காட்டன் துணியில் கூட ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ இந்த சக்கையை திரும்பவும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு திரும்பவும் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி 3 முறை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒட்டை பிழிஞ்சு விட்டு சக்கையை எடுத்துக்கங்க. 3 முறையுமே இந்த மாதிரி செஞ்ச பிறகு அதில் உள்ள சக்கையை கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணாமல் அதை தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க. நல்லா உரமாக இருக்கும். இது மாதிரி இந்த சக்கையை அப்படியே தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். இப்போ 3 முறையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு திரும்பவும் 1 முறை வடிகட்டி எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் கூட இது மாதிரி வடிகட்டிலே தங்கிடும். இப்போ வடிகட்டி எடுத்த பிறகு இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, பச்சை பயிறு எடுத்தோம்ல அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட நீங்கள் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட ஐஸ் க்யூப் நிறையா சேர்த்து கூட குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆன பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோட ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கனாலே போதும். நல்லா சாஃப்டாக ஊறிடும். இது கூடவே உங்களுக்கு தேவைக்கேற்ப ஐஸ் க்யூப் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாம் பிஸ்தா நட்ஸை சேர்த்துக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் நட்ஸை தூவி அதுக்கப்புறம் கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கும். பச்சை பயிரில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. நார் சத்தும் இரும்பு சத்தும். அதில் இது மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்களும் குடிக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியான இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி
இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.